இவ்வளவு நகைகளை கையில வச்சிருக்கிறது பயமா இருக்கு. யாராவது பார்த்தா நாம செத்தோம். ஏன்டா பயந்து சாவுற? அப்படிலாம் எதுவும் நடக்காதடா, தைரியமாடுறா. என்ன இப்பதான் வந்தீங்களா? ஆமா மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். நான் கொடுத்த வேலைய கரெக்டா செஞ்சிட்டீங்கல்ல? அதெல்லாம் பக்காவா செஞ்சு முடிச்சிட்டோம் மேடம். அந்த சாமுண்டீஸ்வரி எங்களை நம்பி ஊர் ஜனங்க கிட்ட பேசினதுனால தான் இந்த காரியத்தை ஈஸியா செஞ்சு முடிக்க முடிஞ்சது. ஆமா மேடம், நாங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தான் அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே எங்களை நம்பிட்டாங்க. சரி, அந்த நகையெல்லாம் காட்டுங்க. சித்தி, நம்ம ஊர் ஜனங்க இவ்வளவு முட்டாளா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. அந்த சாமுண்டீஸ்வரி சொன்னதும் இவ்வளவு நகையை அள்ளி கொடுத்திருக்காங்க. அந்த சாமுண்டீஸ்வரியே முட்டாள் தானம் அவனே. இல்லனா இவங்கள அவ நம்பி இருப்பாளா? மொத்த நகையும் இவ்வளவுதானா? ஆமா மேடம், ஊர்ல பாதி பேருக்கு மேல வந்து வச்சாங்க. வைக்காதவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. சரி, கிடைச்ச வரைக்கும் போதும். இப்பவே ஊரை விட்டு போயிடுங்க. யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல இந்த நகைகளை எல்லாம் பத்திரமா வைங்க. அப்புறம் ஒரு 4-5 நாளைக்கு வெளியில தலை காட்டாதீங்க. யாரு கண்ணையும் படாம இருங்க. முக்கியமானது, நான் முன்னமே சொன்ன மாதிரி நீங்களும் எனக்கு போன் பண்ண வேணாம், நானும் உங்களுக்கு போன் பண்ண மாட்டேன். சரிங்க மேடம். சரிங்க மேடம். நீங்க முன்னைய விட இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த டிரைவர் பையல நீங்க ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகிறது தெரிஞ்சது, அவன் சும்மாவே இருக்க மாட்டான். சல்லடை போட்டு தேடுவான். அவன் கையில மாட்டினீங்க, உங்க சோழிய முடிச்சிருவான். சார், அவனால எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. எங்க கிட்ட அவன் ஏமாந்துதான் போவான் பாருங்க. அப்படியெல்லாம் அலட்சியமா இருக்காதீங்க. இது சாமுண்டீஸ்வரி மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல, மொத்த ஊர் ஜனங்களும் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க நகையை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவான். புரியுதா? நாங்க அனுபவப்பட்டவங்க சொல்றோம், கேட்டுக்கோங்க. ஆமா, ரொம்ப கவனமா இருங்க. ஒரு வாரம் 10 நாள் அமைதியா இருங்க. அதுக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த நகையெல்லாம் நீங்க எங்க வேணா போய் வித்துக்கோங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க. சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி செய்யறோம். சரி, இப்போ கிளம்புங்க. வரோம் மேடம். சித்தி, இது வரைக்கும் நம்ம நினைச்சது எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. மிச்சத்தையும் நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம்னு வைங்க, அந்த சாமுண்டீஸ்வரி சொத்து பத்தி எல்லாத்தையும் இழந்து நடு தெருக்கு வந்து நிப்பா. மவனே, உனக்கு அதுல என்ன சந்தேகம்? விடிஞ்சதும் நகை கம்பெனிக்காரங்களை காணாம ஊர்க்காரங்க அதிர்ச்சியாக போறாங்க. நகைங்களை தொலைச்ச கோவம் சாமுண்டீஸ்வரி மேலதான் திரும்பும். அவங்க கொதிச்சு போய் சாமுண்டீஸ்வரிய ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. நாளைக்கு அவ எல்லாத்தையும் இழந்து வீதிக்கு வர போறது உறுதி.